தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் டிராகன் அப்படிங்கிற ஒரு படம். லவ் டுடே படத்தின் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அடுத்து பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிருக்கும் இரண்டாவது திரைப்படம் இது. இந்த படத்தை ஓமை கடவுளை என்ற ஹிட் படத்தை கொடுத்த அஸ்வத் ராம் மாரிமுத்து கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. படத்தில் பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், காயாடு லோகர், விஜய் சிந்து, ஹர்ஷத் கான், KS ரவிக்குமார், மிஸ்கின், கௌதம் வாசுதேவ் மேனன், மரியம் ஜார்ஜ், இந்துமதி தேனப்பன் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஒளிப்பதிவு நிகேத் பொம்மி, இசை லியோன் ஜேம்ஸ், எடிட்டர் பிரதீப் ராகவ், எழுதி இயக்கியிருப்பது அஸ்வத் மாரிமுத்து. இந்த படமும் இன்றைய யூத்துகளை மையமாக வச்சு அவங்கள கவரும் விதத்தில் தான் படத்தை எடுத்திருக்காங்க. படத்தில் ஹீரோவான பிரதீப்புக்கு 12th படிக்கும்போது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் மார்க் அவர் தான், 96% மார்க். அவ்வளோ கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டார். அவர் ஒரு லவ் பண்ணுறாரு ஒரு பொண்ணை. அந்த பொண்ணுக்கிட்ட போய் லவ்வை சொல்லுவார், நான் அடுத்து காலேஜ் போகிறோம், இப்போ நான் கோல்டு மெடலே வாங்கிட்டேன், என் லவ்வை ஏற்றுக்கணும். அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு உன்ன மாதிரி ஆளுக பிடிக்காது அப்படின்னு இன்னொரு ரவுடித்தனம் பண்ணுற ஒரு பையனை கட்டி இவனை மாதிரி ஆளுக தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுது. இதில் பயங்கரமாக நோஸ் கட் ஆகுறாரு பிரதீப். இப்போ இவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பொண்ணுகளுக்கெல்லாம் இந்த ரவுடி மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு காலேஜுக்கு வந்தோடனே அப்படியே டோட்டலாக மாறிடுறாரு. காலேஜ் வர்ற வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தார். காலேஜில் 48 அரியர்ஸ் வச்சுருக்காப்புல. பிடெக் படிச்சிருக்காரு. பிடெக் அதில் நான் 48 அரியர்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியல. அங்கேயே அனுபவ பரமேஸ்வரன் லவ் பண்ணுறாரு. அனுபவ பரமேஸ்வரன் இவர் ரொம்ப தாங்கி ரொம்ப அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலேஜை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. இவரும் காலேஜை விட்டு வெளியில் வர்றாரு. காலேஜில் வந்து வெளியேற்றப்படுகிறார் பிரதீப். 48 அரியர்ஸோட வெளியில் வந்த இவர் அனுபவ பரமேஸ்வரன் அவங்கள அப்போ வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. இதனால் ரொம்ப வெறுப்பாகிறாரு. நேரத்தில் அனுபவமா சொல்கிற வந்து அவரோட கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை வந்து 1,20,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, அப்போ 1,20,100 ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு வேலை வேணும், அந்த வேலையை தேடி நான் போகிறேன்னு சொல்லி ஒரு வேலையை தேடுறாரு. இன்னமும் அவர் அரியர்ஸை முடிக்கலை. 48 அரியர்ஸ் இருக்குது, இன்னும் முடிக்கலை. அவர் BA சர்டிஃபிகேட்டையும் கண்ணில் வாங்கலை. ஆனால் அதுக்கு என்ன வழி அப்படி தேடி கண்டுபிடிக்கும் போது ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்டை ஒரு கிரியேட் பண்ணுறாரு. ஒரு கம்பெனியில் பணத்தை கொடுத்து கிரியேட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு போலி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்தால் அங்கே இவருக்கு பிடிச்சமான ஒரு லாங்குவேஜ், பிடிச்சமான ஒரு ப்ரோக்ராமிங்கில் தான் வேலை நடக்குது. அதனால் இவருக்கு அதில் மட்டும் நல்லா தெரியுன்றனால அதில் பிக்கப் ஆகி அதை கிட்டத்தட்ட அவர் டீம் லீடர் ஆகிட்டார். இந்த நேரத்தில் இவருக்கு தீவிரமாக பார்த்து பொண்ணு தேடி ஒரு பொண்ணு செட் பண்ணுறாங்க. கடைசி அந்த பொண்ணு மிகப்பெரிய பணக்கார இடம். காயாடு லோகர் அப்படிங்கிற பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த பொண்ணு நானும் சரி இவரோட பழகி பார்க்குறேன், பேசி பார்க்குறேன் சொல்லி பேசுகிறாங்க, பழகுறாங்க. கடைசியாக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செட் ஆகும்போது திடீர்னு ஒரு நாள் அதை கல்லூரி பிரின்சிபல் மிஸ்கினை தற்செயலை சந்திக்க வேண்டிய நேருது. அப்போ மிஸ்கின் இவரை தேடியே வந்துடுறாப்புல, பின்னாடியே வர்றாரு காரில். அது பிரதீப்பை காரில் பார்த்துட்டு பின்னாடியே மிஸ்கின்னு தேடி பிடிச்சி அவர் ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்துடுறாரு. 48 அரியர்ஸ் வச்சுருந்து எப்படி இங்கே வந்து சேர்ந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து பிரதீப் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடுறாரு, இது மாதிரி போலியான சர்டிஃபிகேட்டை கொடுத்தோம் அப்படின்னு இருந்தேன். அப்போ நான் உன் வேலையை நான் காலி பண்ண விரும்பலை, ஆனால் ஒரு 3 மாதம் டைம் தர்றேன், அதுக்குள்ளே என் காலேஜுக்கு திரும்பி வந்து 48 அரியர்ஸையும் முறைப்படி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வச்சுட்டு போ, இல்லைன்னா நான் இப்போவே போய் உங்கள் கம்பெனியில் சொல்லி வேலைக்கு உள்ள வச்சிருவேன்றார். இப்போ இந்த வேலையை மையமாக வச்சு 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டாரு பிரதீப். மிகப்பெரிய பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ண போகிறாரு. மிகப்பெரிய வேலை இருக்குது, 2.5 லட்சம் ரூபா சம்பளத்தை வேலைக்கு வாங்குறாரு. இந்த 3மே அடிபடும். இந்த ஃபேக் சர்டிஃபிகேட்டு உண்மை தெரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு, இவர் லைஃபே முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து என்ன பண்ண போகிறாரு பிரதீப் அப்படிங்கிறத இந்த படத்துடைய 2ஆம் பாகத்தின் கதை. இந்த காலத்தை யூத்துகளுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரியே படத்தை கொடுத்துருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. நம்ம ஒரு பத்திரிகையாளராக அந்த படத்தை விமர்சனம் பண்ணலாமா, சினிமா விமர்சனம் பண்ணலாமா அப்படின்ற குழப்பமே நம்மகிட்ட என்றைக்குமே வந்ததில்லை. நான் முழுக்க பத்திரிகையாளர்
பாணியில தான் இந்த படம், ஒவ்வொரு படத்தையும் விமர்சனம் பண்றோம். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் விமர்சனம் பண்றோம். இந்த காலத்து யூத்துகளுக்கு இப்படித்தான் பிடிக்கும் என்றால் இது ஒரு தவறு அப்படி சொல்லி காட்டணும். அந்த சொல்லி காட்டாமையே கடைசி வரைக்கும் போய் கடைசியில் அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லி கடைசியை படத்தை முடிச்சிருக்காரு இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து. படத்துல முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகம் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் சொல்கின்ற நீதி நிச்சயமாக பாராட்டக்கூடியது. ஒரு பெரிய பெரிய தவறை பண்ணி இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்ணிட்டு வாழ்நாள் முழுக்க குற்ற உணர்வோட வாழுவதை விட அப்படி ஒரு குற்றத்தை ஒத்துக்கொண்டு பகிரங்கமாக கேட்டு மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வச்சுட்டு அதற்கு சமமான வேலையில கீழான வேலையை பார்த்துட்டு நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிறத அந்த படத்துல இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து நமக்கு சொல்கின்ற நிச்சயமா பாராட்டக்கூடிய, கைதட்டி பாராட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட். அது அழகா செகண்ட் ஹாப்ல சொல்லியிருக்காரு. இந்த நடிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வத் பிரதீப் மிரட்டியிருக்காரு அப்படி சொல்லலாம். அதுலேயும் அவருடைய மிரட்டலான ஒரு நடிப்புக்கு அந்த கௌதம் மேனன் முன்னாடி ஒரு கத்துவார் பாருங்க. அவர் பாஸ் பண்ணிட்டாரு அப்படி தெரிஞ்ச உடனே ஒரு வெறியா கத்துவார். என்னையா அப்படின்னு கேட்டா இது சொன்னா உங்களை புரியாது சார் அப்படி சொல்லிட்டு போவார். அதுதான் அட்டகாசமான நடிப்பு, அவ்வளோ அழகா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி கல்யாணத்தை புரோக் பண்ணிட்டு அவர் கல்யாண மண்டபத்தில் பேசும் கடைசி அவங்க அப்பா காலில் விழுது அழுவார் பாருங்க. மனசை தொடுது, அப்படியே மனசை டச் பண்ற மாதிரியான ஒரு டைரக்ஷன், அழகான டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. சிறப்பாகவும் நடிச்சிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். ஃபர்ஸ்ட் ஹாப்ல பார்த்தீங்கன்னா அவரை நிறைய மக்கள் பிடிக்காம போகும், அந்த அளவுக்கு மோசமான டைலாக்லாம் பேசியிருக்காரு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்தவுடனே அப்படியே அவருடைய மாற்றம் வேற மாதிரி நிற்குது. மிகப்பெரிய ஒரு நடிகராக வரவேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு பிரதீப் ரங்கநாதன். அதனால இன்னொரு ரவுண்டு வருவார்னு நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இதே மாதிரியே கதையே இருக்கக்கூடாது. ஏன்னா போட லவ் டுடே இதே மாதிரியான ஒரு கதையாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துலையும் அதே மாதிரியே வருது. இவர் ஜிவி பிரகாஷ் மாதிரி மாட்டிக்க கூடாது. அதனால வேற மாதிரி கதைகள் பண்ணி கிராமத்து கதைகளை பண்ணி ஒரு நல்லதாக செட் பண்ணணும். இவர் இன்னொரு ரவுண்டு வரணும் அப்படின்னு நம்ம பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஹீரோயின் நடிச்சது அனுபமா பரமேஸ்வரன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல கையாடல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம. அந்த பொண்ணு அந்த அனுபமா அவருடைய பேச்சு, என்னை விட்டுட்டு வேற யாரையாவது லவ் பண்ண போன வெட்டி கொன்றுவேன்ற அதை சொல்ற அந்த கோவம் இருக்கு பாருங்க, செம. அதே சமயம் அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல சரிக்கு சரி சத்தம் போட்டு பேசுறாங்க. நீ ஒன்னத்துக்கு உதவி இல்லாமல் இருக்க, நான் இப்படி கல்யாணம் பண்றது கேட்குறேன். நியாயமான கேள்வி, அருமையான கேள்வி. அதை உணர்ச்சி போக்க கேட்குறாங்க. அந்த காட்சியெல்லாம் ரொம்ப பிரமாதம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இவங்களே ட்வீட்டரா வர்றாங்கன்னு ஆச்சரியம். ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அந்த சீன், கைதட்டல் வாங்க ஸ்வீட் ட்விஸ்ட் அது. அதுக்கு இயக்குனருக்கு பாராட்டுகள். அந்த இரண்டாம் பாகத்திலையும் அந்த சிறப்பாக நடிச்சிருக்காங்க அனுபமா. ஒரு குறிப்பிடத்தக்க நடிப்பை காட்டியிருக்கிறாங்க. காயாடு லோகர் அறிமுக நடிகை நடிக்கிறான், பிரமாதம், அழகு. அது பிரேகா மார்ட்டின் மாதிரி ரொம்ப அழகா இருக்காங்க இதில் பார்க்கறதுக்கு, ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு. அவங்களும் அந்த லவ் அப்படிங்கிறத பார்த்து வச்ச பெற்றோர்கள் பார்த்து வைத்த மேரேஜ் தான். ஆனால் அதையே வந்த மாப்பிள்ளையே லவ் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க லவ் பண்ணுறாங்க பாருங்க. பெரிய இடம், பெரிய பணக்கார இடம் இருந்தாலும் இப்போ லவ் பண்ணுறோன்னு பாருங்க, ரொம்ப அழகு. அதையும் அவங்க பாம்பே ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு இவருக்கு டெட்லாக் வைக்கிற மாதிரி கேட்குறாங்க பாருங்க, வந்தே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்னை ஏர்போர்ட்டில் சத்தியம் பண்ணி சொல்லி நீ என்கிட்ட போய் சொல்லலையே, ஏதோ ஒன்று எனக்கு மிஸ் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. அந்த காட்சியெல்லாம் ரொம்ப அழகான நடிப்பு. அதே சமயம் பாடல் மாண்டேஜ் காட்சிகளில் பிரமாதமான அழகை காட்டியிருக்காங்க அந்த கையாடு லோகர். பெஸ்ட்டுமா, பாராட்டணுமா. அடுத்து பாராட்ட வேண்டிய நபர் பிரதீப் ரங்கநாதுக்கு அப்பாவை நடித்த மரியம் ஜார்ஜ். கொஞ்சம் கூட நடிப்பு இல்லை, யதார்த்தம் அப்படியே இருக்காரு. அவர் யதார்த்தமா எப்படி இருப்பாரோ, என்ன பேசுவாரோ அப்படியே அதே மாதிரி பேசியிருக்காரு. அப்ப மகன் மேல அவ்வளவு பாசம். மகன் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, தட்டி கொடுத்து மேலே கொண்டு வரணும். அவன் பணம் கேட்டு தொலைச்சாலும் பரவாயில்ல, நம்ம பணம் கொடுக்கணும். அவன் தான் நம்மளுடைய உயிர், அவன் தான் நம்மளை காப்பாற்ற ரெடியா இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவர் செய்யறாங்க. கடைசிலேயே அவர் தான் எப்படி தோற்றம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு ஒரு சீன்ல. நமக்கே கைதட்ட வச்சுட்டாரு மரியம் ஜார்ஜ். கிரேட் சல்யூட் சார், நல்லா பண்ணியிருக்காரு. அவங்களுடைய அம்மாவை நடிச்ச இந்துமதி, அவர் ஒரு சீனாலும் பயங்கரமான சீன். அந்த சீன் கரெக்டாக அடிச்சு வெளுத்துட்டாங்க அந்த பிரதீப வார்த்தைகளால். அதை கேட்குற சீன்லாம் ரொம்பவும் நியாயமான ஒரு அவ்வளவு பொறுமையாக இருப்பாங்க ஒவ்வொரு அம்மாவும். அவங்களுக்குள்ள ஒரு கோவம் வரும்ல, அந்த கோவத்தை அழகாக காட்டியிருக்காங்க அந்த காட்டில் சீனில். அவங்களையும் பாராட்டணும். அடுத்து மிஸ்கின், காலேஜ் பிரின்சிபல், அவ்வளோ பெரிய
ஆளுமை கொண்ட மாதிரி ஒரு தோற்றம். அவருடைய வசன உச்சரிப்பு இருக்கு பாருங்க, அவ்வளோ கணக்காடு கலீர் என்ற குரல் அவ்வளோ அழுத்த திருத்தமாக பேசியிருக்காரு. பல காட்சிகளில் சண்டை போடுற மாதிரி வந்தாலும் ஆனால் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அன்பு இருக்குது அப்படிங்கிறத வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு காட்சியில் தன்னுடைய நடிப்பை காண்பிச்சிருக்காரு மிஸ்கின். ரொம்பவும் பாராட்டக்கூடிய ஒரு இது. அந்த கடைசியில் எண்டில் வந்து வீட்டில் பொண்ணு கேட்குற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, நிஜமாவே ஒரு ஐ லவ் யூ மிஸ்கின் அப்படி சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையை வச்சுட்டார். ஐ லவ் யூ மிஸ்கின் நல்லா இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாம். அப்புறம் அதே மாதிரி எல்லாருமே சிறப்பாக நடிக்க வச்சிருக்காரு இயக்குனர். அந்த வகையில் இந்த படம் சிறந்த இயக்குறுதல் செஞ்சிருக்கு. அவர் தொழில்நுட்பம்னு பார்த்தா எல்லாமே சிறப்பு தான் படத்தில். ஒளிப்பதிவு தரமான ஒளிப்பதிவு, ஒரு இடத்துல கூட நீங்கள் ஒளிப்பதிவு எதையும் குற்றமே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகான ஒளிப்பதிவை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்துக்கு மியூசிக் லியோ ஜேம்ஸ், அதை 2 பாடல் காட்சிகளையும் அதை கடைசியாக கல்யாணத்தில் ஆடுற அந்த டான்ஸுக்கான அந்த பாட்டு ரொம்ப அழகாக செம்மையாக ஆட விட்டு பண்ணியிருக்காங்க. ரசிக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. அதே சமயம் எடிட்டர், இந்த படத்தில் வசன காட்சிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வசன காட்சிகள் அவ்வளோ அழகாக எடிட் பண்ணி தொகுத்து அது கரெக்டாக அந்த கேமரா கோணத்தை எல்லாம் நான் எந்த இடத்திலும் நம் கண்ணை விட்டு அகல விடாமல் அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு எடிட்டர். மனதார பாராட்டுகிறோம். படம் சொல்ல வரும் நீதி வந்து யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, குத்தம் செய்யாதீங்க, அது உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது உங்களை கொன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இது ஓகே. ஆனால் படத்தில் இடைவேளைக்கு முன்னாடி நடக்கின்ற இந்த அசால்ட்டாக தண்ணி அடிக்கிறது, எப்போ பார்த்தாலும் சீரட் குடிக்கிறது, அம்மா அப்பாட்ட பொய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் வந்து கூத்தடிக்கிறது, இதெல்லாம் ரொம்பவும் தப்பான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இது தப்பு அப்படின்னு சொல்லி அது ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக அப்பப்போ சொல்லிக்கிட்டே வர்றாரு இயக்குனர். ஆனாலும் படம் பார்க்குறவங்களுக்கு இது வந்து, படம் பார்க்குற இளைஞர்களுக்கு இது வந்து தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியே போகுது. இந்த மாதிரியான காட்சிகளை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அப்புறம் இன்னொன்று, அனுபவ பரமேஸ்வரன் டீச்சிங் பண்ண வந்த உடனே அவங்கள லவ்வராக நடிச்ச நான் இவங்களை ஐ லவ் யூ சொல்ல போறேன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பின்னாடியே கொட்டிடுறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வர்றது ரொம்பவும் அநாகரிகமான செயல். நிச்சயமாக அதை கட் பண்ணியிருக்கணும், அதை கொண்டு வந்திருக்கவே கூடாது, இதில் சொல்லியிருக்கக்கூடாது. அதுலேயும் கேமரா பின்னாடி வச்சு அனுபவமாக உடலை வேற நம்ம ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் வைக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஏற்கனவே ஸ்கூலு காலேஜில் எல்லாம் டீச்சர்னு கூட பார்க்காம, ப்ரொஃபஸர் லெக்சரர்னு கூட பார்க்காம லேடிஸை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் இந்த மாதிரி சீன் வச்சா எப்படி? கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அஸ்வத் மாதிரி வித்து அடுத்த படத்தில் இது மாதிரியான காட்சிகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி படம் கொஞ்சம் குடும்பத்தோடு பார்க்கலாம். அதுவும் இந்த மாதிரி மகன்கள் இருக்கின்ற இடத்துல கூட்டிகிட்டு போய் காட்டணும். தப்பு செய்கிறதவே தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லி மன்னிப்பு கேட்கறதே மிகப்பெரிய விஷயம். கேட்டாலே அவங்களுடைய மனசு கொஞ்சம் சாந்தமாயிரும். அது கொஞ்சம் அடுத்த வேலையில் மும்முரமாக இருக்கலாம். அது இந்த படத்தில் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அதே சமயம் நம்மளும் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். ஒரு இந்த கால இளைஞர்களுக்கு தேவையான ஒரு கருத்தை படத்தின் இடைவேளைக்கு பின்பான காட்சிகளில் கிளைமாக்ஸ்லையும் கரெக்டாக பொருத்தமாக சொல்லியிருக்கார் அஸ்வத் மாரிமுத்து. அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். பாருங்கள். நன்றி, வணக்கம்.